கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாமே தேவ கிருபையால் நல்ல பலமாக இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இல்லையா, ஐம் டெஸ்மன் நிக்லஸ் ஃப்ரம் ரிவர் மீடியா. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோ மூலியமாகவே உங்கள் மத்தியில் எந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் அவ்வளோ காத்திருக்கிறேன்னா, இந்த சமாரியா ஸ்திரீ, ஸோ இந்த சமாரித்தன் உமனை பற்றி உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள நான் அவ்வளோ காத்திருக்கிறேன். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த சமாரியா ஸ்திரீயோட வாழ்க்கையை, அழுக்கா இருந்த வாழ்க்கையை எப்படி ஒரு சாட்சியாக அவங்க மாற்றி, எப்படி பிறருக்கு ரட்சிப்பை கொண்டாடு வர அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக எப்படி இயேசு கிறிஸ்து மாற்றினாங்க என்று சொல்லி, இந்த சமாரித்தன் உமன், இந்த சமாரியா என்கிற ஸ்திரீ அவங்க இந்த வாழ்க்கை, இந்த காரியத்தை எப்படி அவங்க அனுபவிச்சாங்க என்று சொல்லி அந்த ஒரு கதையை தான், அந்த ஒரு காரியத்தை நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து ஒரு யூதர். ஹி வாஸ் ஜூவிஷ், ஸோ யூதர். அண்ட் தென் இந்த யூதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமாரியாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ஒரு அன்கிளீனாக தான் பார்ப்பாங்க, ஒரு பாவியாக தான் அவங்க பார்ப்பாங்க இந்த யூதர்கள், இந்த சமாரியாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த யூதேயாலேனே கலிலேக்கு போகிறதுக்கு அவங்க பயணித்து கொண்டு இருக்கிறப்ப இந்த சமாரியாங்கிற நாட்டுக்கு அவங்க வந்தாங்க. ஸோ இந்த சமாரியா இந்த நாட்டில் ஒரு இடத்துல சைக்கார் என்று ஒரு இடத்துல அவங்க ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட் பண்ணுற இடத்துல ஒரு கிணறு இருக்குது. ஓகே, அந்த ஒரு கிணறு இருக்குது. பயணித்து கொண்டு இருக்கிற அந்த வேலையில் இயேசு கிறிஸ்து ரொம்ப டயர்டாகி, ஸோ பசி எடுத்து, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இயேசு கிறிஸ்து இருக்கிறப்ப அவங்க கூட இருக்கிற டிசைபிள்ஸ் எல்லாருமே சாப்பாடு அவங்க போயிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இயேசு கிறிஸ்து அங்கே அந்த இடத்துல அந்த கிணறுக்கிட்ட அங்கே ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு நோக்கம் இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு அவங்க எது செய்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம், ஒரு அர்த்தத்தோடு தான் அவங்க செய்வாங்க, ஒரு மீனிங் இருக்கும். அவங்க சும்மா இந்த கிணறுக்கு கிட்ட போய் அவங்க ரெஸ்ட் பண்ணணும்னு அவங்க அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே ஒரு டெஸ்டிமோனியை, ஒரு சாட்சியை அவங்க உருவாக்கணும் ஒரு சமாரியா ஸ்திரீ மூலியமாக என்று சொல்லி அந்த ஒரு பர்பஸோட தான் இயேசு கிறிஸ்து அங்கே உட்காந்துருக்காங்க. சரி, அந்த உட்காந்துருக்கிற வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சமாரியாங்கிற இந்த ஸ்திரீ அவங்க வராங்க. எதுக்கு? அந்த கிணறுக்கு அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க வராங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்து உட்காந்துருக்கிறது தான் அவங்க அறியறாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே பேசலை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போலவே இயேசு கிறிஸ்து ஒரு யூதர். ஸோ யூதர்கள் இந்த சமாரியாவில் வாழ்ந்து கொண்டு இருக்க ஜனங்கள் எல்லாமே ஒரு அன்கிளீனாக தான் பார்ப்பாங்க, ஒரு பாவியாக தான் அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ஸ்திரீ ஈவன் இயேசு கிறிஸ்து அவங்க இருந்தாலுமே அவங்க வேலையை, அவங்க எதுக்கு வந்தாங்களோ அந்த வேலையை மட்டும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரீயை நோக்கி பார்த்து சொல்கிறாங்க, தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தை அந்த ஸ்திரீ கிட்ட அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பதிலுக்கு அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு யூதர், ஸோ நான் ஒரு சமாரியன். ஸோ நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் தண்ணி கேட்கலாமா? சரி, நம்ம யூதர்கள் சமாரியர்கிட்ட எந்த ஒரு உறவும் வைத்துக்கொள்ள மாட்டாங்க, ஈவன் பேசிக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி தாகத்துக்கு தண்ணி என்கிட்ட நீங்கள் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமாரியாங்கிற ஸ்திரீ இயேசுவை நோக்கி அவங்க கேட்குறாங்க. ஸோ அதற்கு இயேசு அந்த சமாரியா அந்த ஸ்திரீயை நோக்கியா பார்த்து சொல்கிறாங்க, இஃப் யூ நோ த கிஃப்ட் ஆஃப் காட், நீ தேவனுடைய ஈவை நீ அறிந்து கொண்டனா உங்ககிட்ட தண்ணீர் கேட்குறது யாருன்னு, ஓகே, இவங்ககிட்ட மேசையா தான் அவங்ககிட்ட தண்ணீர் கேட்குற அறிந்து கொண்டாங்கன்னா, ஸோ அவங்களே இந்த மாதிரி தண்ணீர் கேட்பாங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட தண்ணீர் கொடுப்பாங்கன்னா, இந்த சாதாரணமான தண்ணீர் இல்லை. ஸோ அதற்கு இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஜீவன் தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த ஒரு காரியத்தை இங்கே அந்த சமாரியா இந்த ஸ்திரீக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ முதல் காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, ஜீசஸ் பிரேக் த கர்சிங் டசன்ட் மேட்டர். நம்ம வாழ்க்கையிலும் எப்படியாப்பட்ட ஜனங்கள் நம்மளை எந்த பார்வையில் பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம எப்படியாப்பட்ட குடும்பத்தில் வந்தோம் என்று சொல்லி, எப்படியாப்பட்ட பாவத்தில் நம்ம விழுந்து கொண்டு நம்ம இப்போ மறுபடியும் எழும்பி வரோம் என்று சொல்லி, எப்படியாப்பட்ட நம்ம பாஸ்ட் லைஃபாக இருந்தாலும் சரி, ஜனங்க நம்மளுக்கு கர்சிங் நம்மளுக்கு கொண்டு வரப்ப, ஜனங்க நம்மளை சபிக்கிறப்ப, ஈவன் இந்த வசனத்தை கோட் பண்ணிக்கொண்டு நம்மளை சபிப்பாங்க நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்சிங் நம்ம வாழ்க்கையில் வரப்ப இயேசு கிறிஸ்து அதை பிரேக் பண்ணுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல முதல் காரியம் இந்த சமாரியனுக்கு கொடுத்தது என்னன்னா, ஜீசஸ் பிரேக் த கர்சிங். இயேசு கிறிஸ்து இந்த கர்சிங்கை அவங்க பிரேக் பண்ணுறாங்க. ஈவன் இயேசு கிறிஸ்து ஒரு யூதராக இருந்தால் கூட இப்படியாப்பட்ட வார்த்தையை ஒரு சமாரித்தன் உமனுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஜீவன் தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த இப்படியாப்பட்ட வார்த்தையை சமாரித்தனுக்கு அவங்க சொல்கிறாங்க. சமாரித்தன் அவங்க ரிவீல் பண்ண பார்க்குறாங்க, நான் தான் மேசையா என்று சொல்லி. ஆனால் அவங்க இன்னும் அந்த காரியத்தை ரிவீல் பண்ணல. இது வரைக்கும் அவங்க கடந்து போன அந்த
அந்த வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கடந்து போன வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் நான் தான் மேசியா என்று சொல்லி யார்கிட்டையும் அங்கே ரிவீல் பண்ணதே இல்லை. லிட்ரலி இங்கே ரிவீல் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்புறம் வந்து சமாரியா அந்த ஸ்திரீ வந்து அவங்க சொல்கிறாங்க, இயேசு நோக்கி, சரி எனக்கு வந்து அந்த லிவிங் வாட்டர் வேணும், எனக்கு அந்த ஜீவன் தண்ணீர் வேணும். ஸோ நான் வந்து இங்கே வந்து அடிக்கடி வந்து தண்ணி இருக்க தேவையில்லை, எனக்கும் தாகம் அடிக்காது அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தை இயேசுக்கிட்ட அவங்க கேட்குறாங்க. ஸோ அதற்கு இயேசு வந்து சொல்கிறாங்க, சரி நீ போய் உன்னுடைய புருஷனை நீ கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காரியத்தை வந்து அந்த ஸ்ரீ கிட்ட சொன்னதுமே அந்த ஸ்ரீ சொல்கிறாங்க, இப்போ ஒரு காரியத்தை அவங்க மறைக்கிறாங்க, அவங்களோட பாஸ்ட் லைஃப் எல்லாத்தையும் அவங்க மறைக்கிறாங்க. அவங்க மறைச்சி அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்த இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறது உண்மை தான், உனக்கு புருஷன் இல்லை, ஆனால் இதுக்கு முன்னே உனக்கு புருஷன் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு 5 புருஷர்கள் உனக்கு இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு இயேசு வந்து அந்த சமாரியா ஸ்திரியை நோக்கி சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற இந்த உறவுகளில் இந்த பர்சன் வந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரியத்தை அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க இந்த சமாரியா ஸ்திரீ வந்து அவங்க என்ன நம்பினாங்கன்னா, இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ ப்ரொஃபட்டாக இருக்குமோ, ஏன்னா வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்கிறாங்களே, அவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்களே, ஈவன் அவங்க மறைச்சாலுமே இங்கே கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியும் இங்கே அவங்க வந்து வைக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ஆராதனை குறித்து. ஸோ இந்த ஆராதனை குறித்து இயேசுக்கிட்ட அவங்க கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்களுடைய ரூல்ஸ் படி இந்த உண்மையான ஆராதனை எங்கே செலுத்துவாங்கன்னா, இந்த மவுண்ட் ஆஃப் ஜாயோன் தான் உண்மையான ஆராதனையை செலுத்துவோம் என்று சொல்லி அவங்களுடைய அந்த ரூல்ஸாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சமாரியாங்கிற அவங்களுடைய ரூல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மையான ஆராதனை எங்கே செலுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்ட் ஆஃப் கெரிசிம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மவுண்ட் ஆஃப் கெரிசிமில் தான் உண்மையான ஆராதனை நடக்கும். அதற்கு இயேசு ஒரு ஆழமான சத்தியத்தை, இந்த ஆராதனை குறித்து ஆழமான சத்தியத்தை தேவன் இயேசு கிறிஸ்து வந்து அந்த சமாரியா எங்கள் ஸ்திரீ கிட்ட வந்து அவங்க கொண்டு வராங்க. தொடர்ந்து நம்ம வசனத்தை வாசிப்போம். 21 நம்ம பார்க்குறோம். அதற்கு இயேசு, ஸ்திரீயை, நான் சொல்கிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இந்த யூதர்களும் சமாரியர்களும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கையை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. இத்தனை நாள் அவங்களுக்குள்ளார இந்த சமாரியர் இந்த ஸ்திரீக்குள்ளார இருக்கிற இந்த கேள்விக்கு தேவன் ஒரு ஆழமான சத்தியத்தை இங்கே கொண்டு வராங்க. தொடர்ந்து நம்ம வந்து வசனம் 23 அவங்க சொல்கிறாங்க, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை இருக்கும்படி பிதா ஆனவர் விரும்புகிறார். ஸோ பிதா எப்படியாப்பட்ட ஆராதனை விரும்புகிறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சத்தியத்தை அவங்க புரிந்து கொண்டாங்க இல்லையா, நம்ம வந்து இந்த மலையில் தான் நம்ம ஆராதிக்கணும் அப்படி சொல்லி. ஆனால் வந்து பிதா எதிர்பார்க்குற அந்த உண்மையான ஆராதனையை வந்து இங்கே அந்த ஆழமான சத்தியத்தை இந்த சமாரியாங்கிற ஸ்திரீ கிட்ட இயேசு வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம வசனத்தை படிப்போம். வசனம் 24, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று. அதற்கான வழியும் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாங்க. அந்த தேவனை நம்ம ஆவியோடும் உண்மையோடும் நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை இந்த சமாரியாங்கிற ஸ்திரீ கிட்ட அவங்க தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்கிறோம். அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி அவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்து என்ன படுகிற மேசையா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்து மேசையா வர வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க, அவங்க வந்த பிறகு எல்லாவற்றையும் அவங்க அறிவிப்பாங்க என்று சொல்லி இந்த காரியத்தை இயேசு கிட்ட சொல்கிறாங்க. பிகாஸ் இப்போ வரைக்கும் அந்த நொடி வரைக்கும் வந்து அந்த சமாரித்தன் ஊமன் வந்து அவங்க அறியலை இவங்க இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மேசையா என்று சொல்லி அவங்க ஒரு ப்ராஃபட்டாக தான் அவங்க பார்த்து இவ்வளோ நேரம் அவங்க பேசி கொண்டு இருக்காங்க. இப்போ ஒரு காரியத்தை ஒரு பெரிய சத்தியத்தை இயேசு கிறிஸ்து வந்து இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ரிவீல் பண்ணாத அவங்களோட ஐடென்டிட்டியை, அவங்களுடைய அடையாளத்தை இங்கே சமாரித்தன் ஊமன் கிட்ட அவங்க தெரிவிக்கிறாங்க. அதற்கு இயேசு வந்து சொல்கிறாங்க, அதற்கு இயேசு, உன் உடனே பேசுகிற நானே அவர் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து முதலாவது யார்கிட்ட அவங்க தெரிய வச்சிருக்காங்கன்னா, அவங்களோட ஐடென்டிட்டியை, அவங்களோட அடையாளத்தை நாத்த மேசையா என்று சொல்லி ஒரு சாதாரண இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ஒரு பாவியாய் பார்த்த ஒரு சமாரித்த ஸ்திரீ கிட்ட தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரு ஆழமான ஒரு அடையாளத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட இயேசு பாருங்க, அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எப்படியாப்பட்ட ஜனங்கள் பாருங்க. உடைக்கப்பட்ட ஒரு பாவியா இந்த சமுதாயம் பார்த்த ஒரு பர்சனை தான் அவங்க வந்து சூஸ் பண்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அவங்க செய்யறாங்கன்னா, ஒரு ஆளை அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதற்கான ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடு இருக்கும், ஆழமான ஒரு காரியம் அதில் ஒளிந்து இருக்கும். ஆமென். அதுக்கப்புறம் அந்த சமாரியாங்கிற ஸ்திரீக்கு வந்து அப்படியாப்பட்ட சந்தோஷம்.
இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து மேசையா கிட்ட தான் நம்ம பேசிக்கொண்டு இருந்தோமா என்று சொல்லி அப்படிப்பட்ட சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளருக்கு ஒரு துக்கத்தோடையும் சரி, அவங்க கடந்து போன அந்த வாழ்க்கையை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலைமையோடு தான் வந்து அந்த கிளருக்கு வந்தாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து அவங்க வாழ்க்கை அந்த உடைக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு காரியத்தை, ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு சூழ்நிலைமையை தேவன் கொடுத்துருக்காங்க சமாரித்தன் ஊமருக்கா, சமாரியாங்கிற ஸ்திரீக்கு. ஸோ அந்த சந்தோஷத்தோடய அவங்க வந்து ஓடி போகிறாங்க. எங்கே ஓடி போகிறாங்கன்னா அவங்களுடைய இடத்துக்கு ஓடி போய் அவங்க எல்லாருக்கிட்ட போய் தெரிவிக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு மனுஷனை பார்த்தேன், அவங்ககிட்ட நான் பேசினேன், அவங்க தான் கிறிஸ்து என்று சொல்லி எனக்கு அறிவிக்கிறாங்க. ஸோ வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து ஓடி போய் அங்கே ஜனங்கக்கிட்ட, சமாரியாங்கிற ஜனங்கக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானே என்றார். அவங்களே வந்து கிறிஸ்து என்று சொன்னான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு புரோக்கன் ஊமனை, ஒரு உடைக்கப்பட்ட ஒரு சமாரியாங்கிற அந்த ஸ்திரீயை இப்போ அவங்க எப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை அவங்க உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இவாஞ்சலிஸா வந்து இயேசு கிறிஸ்து உருவாக்கி அவங்க எல்லாருக்கிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க, இந்த மனுஷனை வந்து பாருங்க, எனக்கு வந்து நான் செய்த எல்லா காரியத்தையும் எனக்கு தெரிவித்து, அதுக்கப்புறம் வந்து இயேசு வந்து அது மட்டும் செய்யலை, இந்த சமாரியாங்கிற ஸ்திரீ வந்து அவங்களுக்குள்ளார இருந்த அந்த குழப்பத்தையும் அந்த உண்மையான ஆராதனை குறித்தும் அவங்க வந்து விவரமாகவே அவங்க வந்து விளக்குனாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை யார்கிட்ட செய்கிறாங்க? ராஜாக்கள் கிட்டையா, இல்லை ஞானிகள் கிட்டையா, இல்லை ஒரு பெரிய பெரிய பதவியில் இருக்கிற ஒரு ஆளுங்கிட்ட? இல்லை, உடைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ கிட்ட தான் அவங்க வந்து இந்த காரியத்தை செய்கிறாங்க. வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தான் மேசையா என்று சொல்லி இங்கே தான் முதலாவது அவங்க தெரிவித்த ஒரு இடமாக நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு அவங்களுடைய தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆழமான சத்தியத்தையும் ஆழமான ஒரு காரியத்தையும் யார்கிட்ட ரிவீல் பண்ணுவாங்கன்னா, இந்த உடைக்கப்பட்ட ஜனங்கள் கிட்ட தான் அவங்க வந்து ரிவீல் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த உடைக்கப்பட்ட ஜனம் வந்து அப்படியாப்பட்ட காரியத்தை, ஆழமான சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவோ சரி, இந்த தேவன் வந்து நம்ம மத்தியில் நம்ம தெரிவிக்கிறப்ப, இந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலை தான் திரளான ஜனங்கள், உடைக்கப்பட்ட ஜனங்கள் வாழ்க்கை போய் கட்டும் என்று சொல்லி தேவன் அதை அறிந்து கொள்கிறோம். நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம உடைக்கப்பட்ட சூழ்நிலை மேலே இருக்கலாம். நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் நம்மளை இந்த பார்வையில், இந்த சமாரித்தன் ஊமனை வந்து எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க? ஒரு அழுக்கு, ஒரு குப்பை மட்டும் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க கடந்து போன வாழ்க்கை அப்படியாப்பட்ட வாழ்க்கை. 5 புருஷன்கள், இப்போ இருக்கிற புருஷன் கூட, இப்போ இருக்க உறவுகள் கூட அவங்க புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இயேசு தெரிவிக்கிறாங்க இந்த வசனத்தில். இப்படியாப்பட்ட வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சமாரித்தன் ஊமன் கிட்ட தான் இப்படியாப்பட்ட காரியத்தை தேவன் இயேசு கிறிஸ்து வந்து ரிவீல் பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க ஆராதனை குறித்து. இப்படியாப்பட்ட சூழ்நிலைமையில் நம்ம இருக்கலாம். நம்ம வந்து பாவியாக நம்ம இருக்கலாம். நம்ம பாவியை சுற்றி இருக்கிற ஜனங்க நம்ம வந்து பாவியை நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னும் போட்டு உடைக்கலாம். நம்ம வந்து உடைக்கப்பட்ட சூழ்நிலைமையில நம்ம இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எவ்வளோ நம்ம வந்து தாழ்மையாக நம்ம இருக்கிறோமோ, இந்த சமாரித்தன் ஊமனுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் போலவே இயேசு நம்ம வாழ்க்கையில கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம வந்து வசனத்தை படிப்போம். ஏன்னா அந்த சமாரியா எங்கள் ஸ்திரீ வந்து அங்கே சமாரியா இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள்கிட்ட அவங்க அந்த காரியத்தை சொன்னதும் இல்லாமல் இன்னொரு காரியம் அங்கே நடந்துச்சு. நம்ம தொடர்ந்து வசனத்தை படிப்போம். வசனம் 39 நம்ம எடுத்துக்கொள்ளும். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் ஆனார்கள். பாருங்க, அந்த ஸ்திரீயை வந்து அங்க அந்த திரளான ஜனங்கள் மத்தியில் அவங்க சொன்ன பிறகு அங்க ஜனங்கள் எல்லாமே என்ன, அவங்களுக்குள்ள என்ன வருதுன்னா விசுவாசம் வருது. யாரு மேல? இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வந்து, தொடர்ந்து நம்ம படிக்கிறோம். 40 நம்ம படிக்கிறோம். சமாரியர் அவர் இடத்தில் வந்து, சமாரியர் அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து இயேசு இடத்துல அவங்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கள் இடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். ஆமென். பாருங்க, ஆரம்பத்தில் நான் சொன்னது போலவே ஒரு யூதருக்கும் சமாரியர்களுக்கும் அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த யூதர்கள் வந்து சமாரியர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு பாவியா, ஒரு அன்கிளீனாக தான் பார்ப்பாங்க. ஆனால் கடைசியில் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலைமையை அந்த ஒரு காரியத்தை எப்படி பிரேக் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு யூதராக ஆன இந்த இயேசு கிறிஸ்து அவங்க டிசைபிள்ஸ் எல்லாமே யார் வீட்டில் போய் தங்குறாங்க? யார் பாவியான்னு சொன்னாங்களோ, யார் வந்து ஒதுக்குச்சுங்களோ அவங்க வீட்டில் போய் 2 நாள் தங்குறாங்க. 2 days இயேசு வந்து அவங்க கூட இருந்து அநேக சுவிசேஷத்தையும் அந்த ராஜ்யத்தை குறித்தும் அவங்க பேசிக்கொண்டு இருந்தாங்க. நிச்சயம் அது குறித்து தான் பேசியிருப்பாங்க அங்கே இருக்கிற ஜனங்க கிட்ட. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு என்ன வருது? ரிவைவல்.
ஒரு ரிவைவல் வருது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே எல்லாத்தையும் இந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை தேடி மறுபடியும் ராஜ்யத்தை குறித்து சொல்லி மறுபடியும் பிதாவின் இடத்துல போய் கொண்டு போய் சேர்க்கறது தான். இயேசு கிறிஸ்து 2 நாள் அந்த சமாரியார் கூட அந்த ஜனங்கள் கூட 2 நாள் அவங்க தங்குனாங்க என்று சொல்லி, இப்படியாப்பட்ட ஒரு அன்பு, இப்படியாப்பட்ட ஒரு இரக்கம், கிருபை நிறைந்த ஒரு தேவனை தான் நம்ம ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படியாப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட பாதை சுவடுகளை தான் நம்ம அதை நோக்கி நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. இப்படியாப்பட்ட குணங்கள் நம்மளுக்கும் வர வேண்டும். ஸோ இந்த சமாரியா என்கிற ஸ்திரீ அவங்க கடந்து போன இந்த வாழ்க்கையும் சரி, கடந்து போன இந்த வாழ்க்கை பயணத்தையும் சரி, இந்த கதை மூலியமாகவே, இந்த காரியம் மூலியமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா. தொடர்ந்து நம்மளும் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்து மூலியமாகவே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை அதை நம்ம ஒரு பாடமாக நம்ம பார்க்காமல் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பிறருக்கு சமாரியா என்கிற ஸ்திரீயை போலே பல ஜனங்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கலாம். அந்த ஜனங்களை எப்படி நம்ம கட்டி உருவாக்கி சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து நம்ம மூலியமாகவே இயேசு கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துவோமாகவே இப்படிப்பட்ட ஜனங்கள் கிட்ட. ஆமென். கர்த்தர் யாவும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.